துலாம் ராசி நபர்களுக்கு 2024 ஜூலை மாதத்திற்குண்டான மாத ராசி பலன். துலா ராசி நபர்களை பொறுத்தவரை ஜூலை மாசத்துல ராசிநாதன் 10ஆம் இடத்துடன் சம்பந்தம். அதே சமயம் உங்கள் ராசிக்கு மறு ராசியின் 8ஆம் இடமான ரிஷபத்துல செவ்வாய் பிளஸ் குரு இந்த சேர்க்கை. அடுத்ததாக முக்கியமாக புதனுடைய தொடர்பு 10, 11 கனெக்டில் வருது. ஸோ துளாராசி நபர்களுக்கு உங்களுடைய சுய வாழ்க்கை அமைப்புகளில் சில நல்ல விஷயங்களும் பொதுநலமான சில விஷயங்களில் தோல்விகளும் அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் 10ஆம் இடங்கிறது வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சுய வாழ்க்கையில் நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு நம்ம லைஃப்பை கொண்டுட்டு போகலாம், நம்மளுடைய முன்னேற்றம் இது, மைனஸ் எது ப்ளஸ் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணுற இடம் 10. இந்த 10ஆம் இடத்தோட ராசிநாதன் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அவரவர் வயசுக்கு ஏற்ப உள்ள ஆசைகள், வாழ்வாதாரத்தை பெருக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லைங்களா? அந்த எதிர்பார்ப்புகளில் பலதரப்பட்ட வழிகள் இருக்கும், பலதரப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஸோ எது எப்படியாக இருந்தாலும் அந்த வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட அதை பார்க்கலாமா, இதை பார்க்கலாமா, அது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு 10 வகையான ஒரு ஃபார்மேட்டுகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். 10ங்கிறது ஒரு கணக்கில் இல்லாத ஒன்று, அதாவது நிறையா எவ்வளோ நாள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாத்துலேயும் மூக்க நுழைச்சு பார்ப்பீர்கள். உங்களோட சுய வாழ்க்கையில் துளாராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் முட்டி மோதி பார்ப்பீர்கள். ஆனதாகட்டும், கிடைக்கிறது கிடைக்கட்டும், இதை நம்பி இறங்குறோம், வந்தால் ஓகே, போனால் இதுதான் அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கு ஒரு வேற ஒரு பழமொழி இருக்கும், அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. இதை கட்டி இழுக்கிறோம், வந்தால் மழை, போனால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லா விஷயத்துலையுமே போட்டி போடுவீங்க, எல்லா விஷயத்துலையும் முனைப்பு காட்டுவீர்கள், எல்லா விஷயத்துலையும் செஞ்சு பார்க்கலாம், போனால் தான் கிடைக்கும், தயங்கிக்கிட்டே இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தெல்லாம் பார்ப்பீங்க. இதெல்லாம் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன். ஸோ இதில் ஏதாவது ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூச நட்சத்திரம் 10ஆம் இடத்துல இருக்குது. இந்த பூச நட்சத்திரத்தில் சுக்கிரன் வரக்கூடிய காலகட்டங்கள் கிட்டத்தட்ட அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 வாரம் கிடைக்கும். அப்போ அந்த பூச நட்சத்திரத்தில் வரும்போது உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ப சில குறிப்பிடத்தகுந்த வெற்றிகளை பெறுவீர்கள். நிச்சயமாக ராசிநாதன் யோகாதிபதி நட்சத்திரத்தில் வர்றதுனால குறிப்பிடத்தகுந்த வெற்றிகளையும் லாபத்தையும் செய்வீங்க. அதே சமயம் ஒரு ட்ரையான கண்டிஷனையும் உணர ஆரம்பிப்பீங்க. ட்ரையான கண்டிஷனில் தான் கிடைக்கும். நெகட்டிவான விஷயத்தின் மூலியமாக பல நன்மைகள் உண்டு அப்படிங்கிறத மாதத்தில் பார்ப்பீங்க. அப்படிங்கிறது சுக்கிரனுடைய தொடர்பு உங்களை ஊர்ஜிதப்படுத்தும். புதன் 9, 10, 11 இந்த 3 இடத்தையும் இந்த மாதத்தில் பெருவாரியாக ரன்னிங்கில் இருக்கும். அப்போது பாக்கிய விஷயங்கள், புதன் உங்களுடைய அறிவு நுட்பத்துக்கு ஏற்ப, புத்திசாலித்தனத்துக்கு ஏற்ப பாக்கிய விஷயங்கள் கிடைக்கும். அடுத்தது நீண்ட நாள் நடக்காத விஷயங்கள், சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. 10ஆம் இடங்கிறது தொழில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு ஒரு யோகமான காலகட்டமாக மாறும். அதற்கடுத்து வாழ்வாதாரத்தை சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கிறவங்க அது சரி செஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல காலம். இந்த வாழ்வாதாரத்தை சரி செஞ்சுக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியங்களை இந்த காலகட்டத்தில் உங்கள்கிட்ட இது பலகீனமாக இருந்துச்சுன்னா அந்த பலகீனத்தை காலி செஞ்சுட்டு ஒரு பலமான ஒரு சூழ்நிலைக்கு மாறுவது தான் வாழ்வாதாரத்தை சரி செஞ்சுக்கிறது. மாதத்தின் கடைசி பகுதியில் சில லாபத்தை நோக்கி உங்களுடைய மூளை வேலை செய்யும். சரிங்களா? இதெல்லாம் உங்களுடைய சுயமான வாழ்க்கைக்கு அமைப்பு. அடுத்தது பொதுநலமான வாழ்க்கை. ஏதாச்சும் நீங்கள் பொது காரியம், புரியுதுங்களா, எல்லாருக்கும் நடுவில் நீங்கள் தான் இருக்கிறீங்க, மீடியேட்டராக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பொதுநலமான, புரியுதுங்களா, உங்களை மையப்படுத்தி மற்றவர்கள் ஏதாச்சும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ பொதுநலமான ஒரு காரியத்தில், பொதுநலமான ஒரு சம்பவம், பொதுநலமான ஒரு சூழ்நிலை, பொதுநலமான ஒரு வாழ்வியல் அமைப்புகள் இருக்கிறீங்கன்னாக்கா அவர்களுக்கு இந்த மாதம் டிராபேக்காக அமையும். யாராச்சும் ஒன்று அவசரப்படுத்தி செய்ய போய் அது உங்களுக்கு ஒத்து வராமல் போய் அதில் சில நெருடல்களும் நெருக்கடிகளும் மாட்டிக்கும். துளாராசி நபர்களை பொறுத்தவரை பொதுவான காரிய அமைப்புகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு டிராபேக் சம்பவம் நடக்கும். அது அடுத்தவர்கள் 7ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்தை விதியும் 8ல் போய் மறைஞ்சி கிட்டத்தட்ட குருவோட சம்மந்தப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறனால ஜூலை ஒரு 15 தேதி கழித்து ஒரு டிராபேக் பொதுநலமான காரியத்தின் வழியாக, புரியுதுங்களா, பொதுவாக செய்ய போய் அது உங்களை பதம் பார்க்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவத்தை, சூழ்நிலையை சந்திப்பீர்கள். அதே சமயம் வாழ்க்கை துணையால் சில நன்மைகளுக்கு பதிலாக சில நஷ்டங்கள். இது வாழ்க்கை துணைன்னு எடுத்துக்க வேணாம், நட்பு, கூட்டாளி, பார்ட்னர்ஷிப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்திலும் எடுத்துக்கலாம். முக்கியமாக வாழ்க்கை துணை. ஸோ குருவும்
செவ்வாயும் சேர்க்கை பெறுவது வாழ்க்கை துணைக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைச்சி உங்களை அலட்சியப்படுத்துவார்கள். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. இல்லை உங்களுடைய ஒத்தாசைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் உங்களுடைய ஒத்தாசைக்கு ஏற்ப உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அமைப்புகள், கூட்டாளி அப்படிங்கிற மாதிரி யாருமே ஒத்துழைக்க மாட்டாங்க. ஸோ அந்த விஷயமும் சேர்த்து தான், பொதுநலமான காரியத்தையும் சேர்த்து தான். ஸோ அடுத்தவர்களை நம்பி பொதுநலமான இல்லை அடுத்தவர்களை நம்பி கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இந்த மாதத்தில் ஒரு டிராபேக் ஆகும். அது மட்டும் தான் மைனஸ்.